எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே முரண்பாடாக தான் பேசுவார். அவர் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு தமிழக முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கிற பதில் எப்படி இருக்குன்னா, அது போன மாதம் அப்படிங்கிற வழக்கமாக தான் இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணி ஆட்சிங்கிறத மறைமுகமாக அவங்க பேசுகிறாங்க. இதில் அவங்க குறியீடாக பேசுகிற விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, அவங்க குறியீடுங்கிறது இலை அப்புறம் தாமரை அப்படிங்கிற குறியீடோட பேசுகிறாங்க. இலையும் தாமரையும் இணைந்து தான் அது வரும்னு சொல்கிறாங்க. அதே குறியீடோட நான் சொல்றேன், இலை ஒரு குறியீடு, தாமரை ஒரு குறியீடு, ரெண்டும் இணக்கமா இருக்குது அப்படின்னு சிறப்பா சொல்றாங்க. ஒரு இலை போட்டு தான் சாப்பிடுவோன்னு வர சொல்றாங்க. அதுல இன்னொரு குறியீடாக இருப்பது சூரியன், உதயசூரியன். ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் தான் பவர்ஃபுல் குறியீடா இருக்குது. அப்போ உதயசூரியன் அப்படிங்கிற இந்த குறியீடின் பிரகாரம் பார்த்தா பல்வேறு உயிரினங்களை வாழ வைக்கிற ஒரு சூரியன் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையில்லாத, மக்களுக்கு அச்சமூட்டுகிற நச்சு செடியாக இருக்கிறது இலையையும் இந்த தாமரையும் அது பொசுக்க தான் செய்யும். ஏன்னா இந்த ஆட்சி சிறப்பு மக்கள் மத்தியில் தெரிஞ்சிருக்குதுங்கிறதுனால இவங்க கூட்டணி ஆட்சி குறித்து பேசினாலும் சரி, அதிமுக தனித்த ஆட்சி குறித்து பேசினாலும் சரி, இவங்க 200 தொகுதி, நான் 200 தொகுதியின் முதலமைச்சர் சொல்றாரு, 200க்கு மேலவே திமுக கூட்டணி ஜெயிக்கும் என்பதை நான் நடைமுறையில் ஒவ்வொரு ஊரா போயிருக்கிறேன், தொடர்ந்து பயணம் பண்றேன். எல்லா ஊர்லயும் திமுக சார்ந்த பெண்கள் அல்ல, திமுக அல்லாத பெண்கள், பாஜக குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், அதிமுக குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கூட திமுக தலைவர் மீது பிரியமாக அவருக்கு ஓட்டு போடுற ஆர்வத்தோடு இருக்கிறாங்கிறத நான் சொல்லிக்குவேன்.